தூத்துக்குடியைச் சேர்ந்த டேக்வாண்டோ வீரரை தாக்கிய பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பிரேண்ட் நகர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரின் 16 வயது மகன் டேக்வாண்டோ வீரராக இருந்து வருகிறார். 11ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்சி விடுதியில் சேர்ந்து டேக்வாண்டோவில் பயிற்சி பெற்று வருகிறார். இதனிடையே தனது பயிற்சியாளர் ராமலிங்க பாரதி மற்றும் தற்காப்பு கலை வீரர்கள் 9 பேருடன் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் பங்கேற்றுவிட்டு விளையாட்டுக் குழுவினர் ரயில் மூலம் தமிழகம் திரும்பியுள்ளனர். ரயிலில் வரும்போது டேக்வாண்டோ வீரர் உணவு கேட்டபோது பயிற்சியாளர் ராமலிங்க பாரதி அவதூறாக பேசியதுடன் 2 நாட்களாக மாணவனுக்கு உணவு அளிக்காமல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மாணவனின் பெற்றோருக்கு தெரியவர அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சேலம் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தாக்குதலில் காயமடைந்த மாணவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மகனை தாக்கிய பயிற்சியாளர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவனின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவன் ஏதோ பேட் வேர்டு யூஸ் பண்ணான் அப்படின்ட்டு குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொன்றுவேன், மிரட்டிடுவேன். நீ ட்ரெயின்ல இருந்து குதி, உனக்கு 3 அவரு பேட் வேர்டு யூஸ் பண்ணதுனால நீ இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது, உனக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு நீ ட்ரெயின்ல இருந்து குதிச்சிரு, இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா ட்ராக்ல தலைய வச்சிரு அப்படின்னு சொல்லி மிரட்டி என் பிள்ளைகிட்ட செல்லே கொடுக்கல, என்னை பேசவே விடல. பேரண்ட்ட நான் போய் சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்ல கொடுத்தாப்புல, தம்பி நீ பயப்படாத, அம்மா இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாதடா அப்படின்னு சொன்னேன். என் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தி அவனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.